ஹிந்தி பேச இங்க இருந்து தொடங்குங்க. ஏன்னா சரியா ஆரம்பிச்சுட்டாலே பாதி வேலை முடிஞ்ச மாதிரி. ஹிந்தி படிக்கிற சிரமமே தெரியாம ஜாலியா சீக்கிரமா ஹிந்தி படிக்கணும்னா ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி என்னோட ஆன்லைன் ஹிந்தி கிளாஸஸ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹிந்தி ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. கிடையவே கிடையாது. ஹிந்தி ரொம்ப ஈஸி. நீங்க தான் ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க, அதை சரி பண்ணுங்க. தப்பு எப்படி சரி பண்றது? நம்ம சேனல்ல ஒரே ஒரு வீடியோ பார்த்தாலே நீங்க பண்ணிட்டு இருக்கிற 4-5 தப்ப சரி பண்ணிடலாம். பெல் ஐகானை பிரஸ் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டிப்ஸ் வேணும்னா நம்ம சேனல்ல இருந்து எடுத்துக்கலாம். ஆனா பிள்ளையார் சொல்லி போட்டு எந்த பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு புரிய மாட்டேங்குது. தப்பான மெத்தட்ல படிக்க ஆரம்பிச்சதுனாலதான் டைம் வேஸ்ட் ஆகுதோ அப்படின்னு ஒரு டவுட்டும் இருக்கு. வீடியோவை ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்க டவுட் எல்லாம் கண்டிப்பா சரியாயிடும். உலகத்திலேயே மிக சிறிய பறவை ஸ்மாலஸ்ட் பேர்ட் எதுன்னு தெரியுமா? காக்கா. சின்னதா தானே இருக்கு. ஓ, மைனா. மைனா அதுவும் இல்லையா? குக்கு குக்கு குக்குவா? முருகா என்ன காப்பாத்து. உலகத்திலேயே சின்ன பறவை ஹம்மிங் பேர்ட். ஃபால்கன் பறவை ஹம்மிங் பேர்டுக்கு சுத்தமா பிடிக்காத பறவை. 2 பேருக்கும் அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்கும். காட்டுல எப்ப பறவைகளுக்குள்ள போட்டி வச்சாலும் ஹம்மிங் பேர்டு தான் ஜெயிக்கும். ஏன்னா அது ஒரு புத்திசாலி பறவை. இந்த காட்டுல லங்கூர் மங்கி ஒண்ணு திடீர்னு பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிருச்சு. இந்த லங்கூர் குரங்கு இப்படி கத்துச்சுனாலே அந்த காட்டுக்கு ஏதோ ஒரு பெரிய ஆபத்துன்னு அர்த்தம். பார்த்தா காட்டு தீ பயங்கரமா பரவ ஆரம்பிச்சிருச்சு. சிங்கம் உடனே எல்லா மிருகங்களையும் கூப்பிட்டு, நீங்க எல்லாம் ஒண்ணு பண்ணுங்க, உங்களோட குழந்தைங்களை எல்லாம் கூட்டிட்டு போய் பத்திரமான இடத்துல வச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிச்சு. தீய அணைக்கிறதுக்கு அவங்களால முடிஞ்ச வேலையை செய்யணும். யார் அதிகமா தீய அணைக்க போராடி இருக்காங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு பெரிய பரிசு ஒண்ணு கிடைக்கும் அப்படின்னு அந்த காட்டுக்கு ராஜாவான லயன் சொல்லுது. ஹம்மிங் பேர்ட் தான் ஜெயிக்கும். அதான் இல்ல, நம்ம கதையில ஃபால்கன் பேர்ட் தான் ஜெயிக்க போகுது. மொத்த காட்டுக்கே கேக்குற மாதிரி சிங்கம் பயங்கரமா கத்துச்சு. ஜங்கிள் மே ஆக் லக் கயி. ஜங்கிள்னா காடு, ஜங்கிள் மே அப்படின்னா காட்டுல, ஆக் அப்படின்னா தீ, லக் கயி அப்படின்னா புடிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். கயி எதுக்கு சொல்றீங்க அப்படின்னா ஏற்கனவே நடந்த ஒரு விஷயம் அப்படிங்கறதுனால கயி போட்டிருக்கீங்க. குளத்துல இருக்கிற தண்ணி எல்லாம் எடுத்துட்டு போய் காட்டு தீ மேல தெளிங்க அப்படின்னு சொல்லி சிங்கம் எல்லாரையும் பார்த்து கத்துது. பிரியா மிஸ் மாதிரி தண்டமா உட்காந்துட்டு இருக்காம எல்லாரும் தண்ணி எடுத்துட்டு போய் தெளிக்கணும் அப்படின்னு சிங்கம் ஸ்ட்ரிக்டா சொல்லிடுச்சு. சப் லோக் பானி லேக்கர் ஜானா और आग पर डालना ताकि उसे बुझा सके. सब लोग எல்லாரும், சப்னா எல்லாரும், லோக்னா மக்கள், பானி நா தண்ணி, பானி லேக்கர் அப்படின்னா தண்ணி எடுத்துட்டு, பானி லே அப்படி லே போட்டுட்டீங்கனால எடுத்துன்னு அர்த்தம். லேக்கர் அப்படின்னு போட்டதுனால எடுத்துட்டு, பானி லேக்கர் தண்ணி எடுத்துட்டு, ஜானா போங்க. இங்க ஜானாங்கிறது ஒரு ஆர்டர் வேர்டு. சிங்கம் வந்து ஆர்டர் போடுது மத்த மிருகங்களுக்கு. ஆர் அப்புறம் ஆக் பர், ஆகுனா தீ, ஆகுனா தீ, பர் அப்படின்னா தீ மேல, ஆகு பர் தீ மேல, டால்னா கொட்டிருங்க, தண்ணிய கொட்டிருங்க அப்படின்னு சொல்றதுக்கு டால்னா அப்படின்னு சொல்லுது. தாக்கி அப்பதான் தீய அப்படின்னு சொல்றதுக்கு அத அப்படின்னு சொல்லுவோம்ல. ஆகுக்கோ அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா நீங்க உசே அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டீங்க. அத உசே புஜா அணைக்க முடியும். அணைக்கிற தீ அணைக்கிறதுக்கு எக்ஸ்டிங்விஷ் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம்ல இங்கிலீஷ்ல. அது மாதிரி புஜா அப்படின்னா தீ அணைப்பு. அதுக்குதான் நம்ம வந்து புஜா அப்படின்னு யூஸ் பண்றோம். புஜா சக்கேன் அணைக்க முடியும் நம்மளால. உசே புஜா சக்கேன் அதை அணைக்க முடியும் நம்மளால. சப்லோக் பானி லேக்கர் ஜானா எல்லாரும் தண்ணி எடுத்துட்டு போங்க. और அப்புறம் ஆகு பர் டால்னா தீ மேல போட்டுருங்க தண்ணிய. தாக்கி அப்பதான் உசே புஜா சக்கேன் நம்ம அப்பதான் அந்த தீய அணைக்க முடியும். இந்த ஹம்மிங் பேர்ட் ஏற்கனவே ஒரு குட்டியோண்டு பறவை இல்லையா, அது ஒரு சொட்டு தண்ணி தான் அதனால எடுக்க முடியுது. அதை எடுத்துட்டு வேகமா போய் காட்டு தீ மேல போட்டுட்டு திரும்பி வருது. இப்படியே சொட்டு சொட்டா தண்ணியை எடுத்துட்டு போயிட்டு இருக்கு. மறுபடியும் ஒரு சொட்டு தண்ணியை எடுத்துட்டு போய் காட்டு தீ மேல போட்டு மறுபடியும் திரும்பி வருது. ஹம்மிங் பேர்ட் सिर्फ एक बूंद पानी लेकर आग पर डालने गया और फिर वापस आया, फिर एक बूंद लेकर आग पर डाला और वापस आया. हमिंग बर्ड सिर्फ, सिर्फना மட்டும் அப்படிங்கிறதுக்கு சிர்ஃப் சொல்றோம். ஏக் பூந்து மட்டும், ஒரு துளி மட்டும் அப்படின்னு சொல்றது. ஏக்னா ஒண்ணு, பூந்துனா ஒரு துளி, ஒரு டிராப் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஏக் பூந்து சிர்ஃப் ஏக் பூந்த் அப்படின்னா ஒரு துளி மட்டும். பானி லேக்கர் தண்ணி எடுத்துட்டு, ஆகு பர் தீ மேல, டால்னே கயா. டால்னே இங்க அந்த நே எதுக்கு போட்டிருக்கீங்க? போடுறதுக்கு போச்சு. और அப்புறம் फिर वापस आया. फिरனா மறுபடியும், வாபஸ்னா திரும்ப வர்றது. और फिर வாபஸ் திரும்ப வந்துச்சு, वापस आया திரும்ப வந்துச்சு, फिर மறுபடி एक बूंद இன்னொரு துளி, அடுத்த துளி, लेकर எடுத்துட்டு, आग पर
தீ மேல டாலா போட்டுச்சு. அப்புறம்ங்கிறதுக்கு இங்க என்ன ஆர் வாபஸ் ஆயா, மறுபடியும் திரும்பி வந்துச்சு. இத பார்த்த ஃபால்கன் பேர்டு, உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை, நீயும் போய் குழந்தைங்களோட பத்திரமா இரு, நீ ஊத்துற இந்த ஒரு சொட்டு தண்ணியில ஒன்னும் ஆக போறது இல்ல அப்படின்னு ஹம்மிங் பேர்டு பார்த்து சொல்லுச்சு. இத பார்த்த மத்த மிருகங்களும் ஹம்மிங் பேர்டை பார்த்து நக்கலா சிரிச்சிட்டு போனாங்க. ஆனா ஹம்மிங் பேர்டு இவங்க எல்லாரும் பேசினத ஒரு பொருட்டாவே மதிக்கல. ஃபால்கன் பேர்டு டபுள் கோகோனட் அப்படின்னு ஒரு விதமான தேங்காய் இருக்கு, அது நம்ம ஊர் தேங்காய் விட 2 மடங்கு பெருசா இருக்கும். அந்த பெரிய தொட்டியை எடுத்துட்டு அது ஃபுல்லா ஃபில் பண்ணி அதுக்கப்புறமா அந்த தேங்காய் தொட்டியில் இருக்கிற தண்ணியோட பறந்து போய் அந்த தண்ணிய காட்டு தீ மேல தெளிச்சு ஃபால்கன் பேர்ட் காட்டு தீய அணைச்சிட்டு இருந்துச்சு. ஃபால்கன் ने नारियल के खोल में पानी भरा और जाकर आग पर बहुत सारा पानी डाल दिया. ஃபால்கன் பேர்ட் ஆனது, அதுக்கு தான் அந்த ஃபால்கன் ने नारियल के खोल में, நாரியல்னா தேங்காய், நாரியலோட கோல் அப்படின்னா தோல், அதோட தோல். தேங்காயில வந்து நம்ம தேங்காயோட தோல்னு சொல்ல மாட்டோம் இல்லையா, தேங்காயோட தொட்டின்னு சொல்லுவோம், வெளியில இருக்கிற தேங்காய் தொட்டி. நாரியல் கே கோல் மே, தேங்காயோட தொட்டியில பானி பரா, பானினா தண்ணி, பரானா நிறைக்கிறது, ஆர் அப்புறம் ஜாக்கர் போய், ஜானாலே போய் தான், ஜாக்கர் அப்படின்னா போயிட்டு, அங்க போயிட்டு, எங்க போயிட்டு அந்த காட்டு தீ எரிஞ்சிட்டு இருக்குல்ல அங்க போயிட்டு, ஜாக்கர் ஆகு பர் தீ மேல பஹாத் சாரா, பஹாத்னு சொல்லிட்டாலே நிறைய அர்த்தம், இங்க பஹாத்தும் சொல்லி சாராவும் சொல்றதுனால ரொம்ப நிறைய அப்படின்னு அர்த்தம். பஹாத் சாரா பானி, தண்ணி டால் தியா, கொட்டிடுச்சு. ஒரு வழியா காட்டு தீ அணைஞ்சிருச்சு. எல்லாரையும் விட அதிகமா தண்ணி ஊத்தி காட்டு தீய அணைச்சது ஃபால்கன் பேர்டு தான். அதனால ஃபால்கன் பேர்டுக்கு நான் பரிசு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி சிங்கராஜா எல்லாரையும் ஒரு இடத்துக்கு கூப்பிடுறாரு. तुम सब यहाँ आओ, मैं फाल्कन बर्ड को इनाम देने वाला हूँ क्योंकि उसने आग पर सबसे ज्यादा पानी डाला है. तुम सब, நீங்க எல்லாரும், तुम நீங்க, सबना எல்லாரும், यहाँ இங்க, யஹானா இங்க வாங்க, யஹா ஆவோ. ஆர்டர் போடுறாரு இல்லையா அவர், லயன் கிங் சிங்கராஜா இல்லையா, அதனால ஆவோன்னு முடிச்சிடுறோம் நம்ம, ஆர்டர்ங்கிறதுனால மரியாதை கொடுக்க வேண்டியது இல்ல. நான் ஃபால்கன் கோ, ஃபால்கன் பறவைக்கு, ஃபால்கன் கோ இனாம் அப்படின்னா கிஃப்ட், பரிசு, தேனே வாலா ஹூம், தேனே வாலா ஹூம் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லுது. தேனே வாலா ஹூம் கியோங்கி, எதனாலன்னா, கியோங்கி அப்படின்னா எதனாலன்னா, எதுக்குன்னா, உஸ்னே அந்த பறவையானது, இங்கேயும் பாருங்க அந்த நே வருது பாருங்க, உஸ்னே ஃபால்கன் பேர்ட் ஆனது ஆகு பர் தீ மேல சப்சே ஜியாதா, எல்லாரையும் விட அதிகமான, சப்சேனா எல்லாரும், ஜியாதானா நிறைய, சப்சே ஜியாதா பானி டாலா ஹே, தண்ணி ஊத்திருக்கு, பானி டாலா ஹே, தண்ணி ஊத்திருக்கு. ஃபால்கன் பேர்டு ஹம்மிங் பேர்டு பார்த்துட்டு, ஆமா நீ எதுக்கு இங்க வந்திருக்க, பரிசு கொடுக்கற இடத்துல உனக்கு என்ன வேலை, நீ ஊத்துனா 10 டிராப் தண்ணிக்கு உனக்கு பரிசு வேற கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தியா அப்படின்னு அதை பார்த்து நக்கலா பேசிட்டு பரிசு வாங்குற இடத்துக்கு வேகமா போச்சு. ஃபால்கன் பேர்டு கிட்ட ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொன்ன சிங்கராஜா ஹம்மிங் பேர்ட பக்கத்துல வர சொல்லி கூப்பிட்டாரு. ஹம்மிங் பேர்ட், தும் மேரே பாஸ் ஆவோ, தும் நீ, மேரே அப்படின்னா என்னோட, பாஸ் அப்படின்னா பக்கத்துல, ஆவோன்னா வா, தும் மேரே பாஸ் ஆவோ, நீ என் பக்கத்துல வா அப்படின்னு கூப்பிடுறாரு. லயன் கிங் ரொம்ப பாசமா ஹம்மிங் பேர்டை பார்த்து, ஹம்மிங் பேர்ட் நீ தண்ணி ஊத்துனா சரி, நீயும் இதே மாதிரி ஒரு தேங்காய் தொட்டியை எடுத்து அதுல தண்ணி நிறைச்சு அதுக்கப்புறமா கொண்டு போய் ஊத்திருக்கலாம்ல, இப்ப பாரு நீ எவ்வளவு தடவை இங்க இருந்து தண்ணி எடுத்துட்டு போயிருக்க, ஆனா உன்னால வெறும் 10 துளி தான் தெளிக்க முடிஞ்சது தீ மேல. அதுக்கு ஹம்மிங் பேர்டு சொல்லிச்சு, சிங்கராஜா நான் தேங்காய் தொட்டிக்குள்ள தண்ணி நிறைச்சிருந்தாலும் ஒரு சொட்டா தான் எடுத்திருப்பேன், நான் தண்ணி நிறைக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிருக்கும், அதுக்கப்புறம் எடுத்துட்டு போயிருந்தா நான் ஒரே ஒரு தடவை தான் தேங்காய் தொட்டியை எடுத்துட்டு போயிருப்பேன், ஆனா இப்ப நான் ஒரு துளியா எடுத்துட்டு பல தடவை போயிட்டு வந்தேன், ஒரு தடவை நான் தீ பக்கத்துல போனப்பவும் வேற மாதிரி தண்ணியை தெளிச்சு பார்த்தேன், ஒரு தடவை தீக்கு மேல இருந்து தெளிச்சேன், ஒரு தடவை தீக்கு சைட்ல பக்கத்துல போய் தெளிச்சு பார்த்தேன், ஒரு தடவை தீக்கு அடியில மண்ணுல தெளிச்சு பார்த்தேன், ஒரு தடவை தீக்கு தூரத்துல இருந்தே தண்ணிய தெளிச்சு பார்த்தேன். அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது, எரிஞ்சிட்டு இருக்கிற தீக்கு மேல இருந்து தண்ணி ஊத்தக்கூடாது, அடியில மண்ணுக்கு பக்கத்துல போய் தண்ணி ஊத்தணும், அப்பதான் தீ அணையும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு ஹம்மிங் பேர்ட் சொல்லுது. ஒரு வேலையை முதல்ல செஞ்சு பார்க்கணும், அப்பதான் அந்த வேலையை எப்படி செய்யணுங்கிறதே நமக்கு புரியும். இத அந்த ஹம்மிங் பேர்ட் நமக்கு எவ்வளவு அழகா புரிய வச்சிருச்சு பாத்தீங்களா. சரியா ஆரம்பிக்கணுங்கிறது முக்கியம் தான், ஆனா அதை விட முக்கியம்
ஆரம்பிக்கணும். ஹம்மிங் பேர்ட் ஒரு துளி எடுத்துட்டு போன மாதிரி நீங்க ஒரு 4 ஹிந்தி வார்த்தை படிச்சிருக்கலாம். ஆனா அந்த 4 ஹிந்தி வார்த்தையை பேச ஆரம்பிச்சிடுங்க. அவசரமா ஆரம்பிக்கிறதுனால கண்டிப்பா தப்பு வரும். ஆனா அதை உடனே திருத்திக்கோங்க. அடுத்த நாள் மறுபடியும் படிக்கும் போது கவனமா தப்பு இல்லாம படிச்சுக்கலாம். சீக்ரெட் ஆஃப் கெட்டிங் அஹெட் இஸ் கெட்டிங் ஸ்டார்டட். ஹம்மிங் பேர்டோட புத்திசாலித்தனத்தை பார்த்த சிங்கராஜா ஃபால்கனுக்குன்னு வச்சிருந்த பரிசை எடுத்து ஹம்மிங் பேர்டுக்கு கொடுத்துட்டாரு. ஐயோ, அப்ப ஃபால்கனுக்கு பரிசு வாங்குறதுக்காக சிங்கத்துக்கிட்ட போனதும் ஃபால்கன் பேர்ட சிங்கம் ஒரே அடியா அடிச்சு கொன்னுட்டார். நல்லா தானே போயிட்டு இருந்தது, ஏதோ பேய் படம் பார்த்த மாதிரி இருக்கு. கட்டப்பா ஏன் பாகுபலியை கொன்னாரு, ஏன் லயன் கிங் ஃபால்கன் பேர்ட கொன்னாரு அப்படிங்கறத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். என்ன ஆனாலும் சரி, நான் இன்னைக்கே ஹிந்தி படிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். நல்ல முடிவு, படிக்க வேண்டியதானே. அந்த 4 ஹிந்தி வார்த்தையும் நீங்களே சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல குவிஸ் இருக்கு. குவிஸா? குவிஸ் தானே, சால்வ் பண்ணிடுவோம். ரொம்ப சிம்பிளான கேள்வி பதில் தான், சால்வ் பண்ணுங்க. அதுலயே உங்களுக்கு 4 வேர்ட்ஸ் கிடைச்சிரும். வெறும் 4 ஹிந்தி வார்த்தையை வச்சு 200 ஹிந்தி வார்த்தைய நொடியில எப்படி உருவாக்கணும் அப்படின்னு ஒரு வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அதுக்கு ஒரு ஃபார்மட்டையும் ரெடி பண்ணி கொடுத்திருக்கேன். வீடியோ லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. வீடியோவை பாத்தீங்கன்னா நீங்க ரெகுலரா ஹிந்தி படிக்கும் போது அந்த ஃபார்மட்டை யூஸ் பண்ணி நீங்க படிச்ச ஹிந்தில இருந்து மறுபடியும் அடுத்தடுத்த ஹிந்தி வேர்ட்ஸை நீங்களே உருவாக்கிக்கலாம். இந்த வீடியோல நம்ம படிச்சதுல இருந்து ஏதாவது டவுட்னாலும் சரி, இல்ல உங்களுக்கு பர்சனலா ஹிந்தி படிக்கும் போது ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி, அதை கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்.